இடத்துல ஆறு ஓடுதோ அந்த மாதிரி சமுத்திரத்துக்குள்ளுக்கையும் ஆறு ஒன்று இருக்குது, கன இடங்களில் இருக்குது. அதை நாங்கள் சிம்பிளாக சுழி என்ற பேரில் வச்சுருப்போம். சுழியன்னு சொல்லுவோம், கடலுக்குள்ளுக்க சுழியன்னு சொல்லுங்கள், அது நீரோட்டம் தான். அது சில சமயங்களில் ஒரு கொஞ்சம் இடத்துக்குள்ளுக்கையும் இருக்கும், சில இடங்களில் மிக நீண்ட தூரத்துக்கும் இருக்கும். இந்த கடலுக்குள்ளுக்க இருக்கிற இந்த சுழி அல்லது நீரோட்டங்கள் வெப்பத்தை கடத்துறதுல பெரிய அளவு பங்கு வகிக்கும். நீங்கள் என்றைக்கும் கேட்டீங்கள் என்றால், லண்டனில் ஒரு அளவுக்காவது மக்கள் வாழக்கூடிய அளவு வெப்பநிலையை கொடுத்தது வட அத்திலாந்திக் நீரோட்டம் என்ற நீரோட்டம். அந்த நீரோட்டம் தான் லண்டனுக்கு கிட்டவா இருக்கிற வடகடல் பகுதிக்கு வெப்பத்தை கொண்டு போய் சேர்த்து அந்த பிரதேசத்தை நல்லபடியாக வாழ வைக்கும். அப்போ இந்த முதலாவது நான் முதல்ல சொல்லியிருக்கிற இந்த காற்று பழமையாகவே கிழக்கு திசையிலிருந்து மேற்கு நோக்கி வீசுறது. இந்த முறை இந்த நெல்லினோ தொடங்குற பொழுது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வீசும். அப்போ வளமையாக கிழக்கில் இருந்து கடல் வீசுகிற பொழுது அலை அடிக்கிறது, நீரோட்டம் இல்லாமல் வெப்பத்தை, அதாவது சமுத்திரத்தின் வெப்பத்தை கிழக்கில் இருந்து மேற்குக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் இந்த எல்லினோ ஒன்று தோன்றுகிற பொழுது நான் ஒரு சின்ன மாதிரி காற்று எப்படி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வீசுகிற காற்று மேற்கிலிருந்து கிழக்குக்கு வருவதோ அப்படி வருகிற பொழுது கடலுக்குள்ளுக்கால வெப்பமும் கொண்டு வந்து சேர்க்கப்படும். இப்போ இந்த வெப்பம் அங்கேருந்து முதல்ல தோற்றம் பெறுது என்று பார்த்தீங்கன்றால் பசிபிக் சமுத்திரத்தில் தான் தோற்றம் பெறுது. ஏனென்றால் அதுதான் இந்த உலகத்திலே பெரிய சமுத்திரம். உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், அந்த சமுத்திரம் தான் மற்ற சமுத்திரங்களை விட ஆழமான சமுத்திரம் என்று தெரியும். என்று அவங்களுக்கு தெரியும், உலகத்தின் மிக ஆழமான சமுத்திர பகுதின்னு சொல்லப்படுகிற மரியானா ஆழி வந்து பசிபிக் சமுத்திரத்தில் தான் இருக்குது. அப்போ பெரிய கடல், பரந்த கடல், நல்ல ஆழமான கடல். இது என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், வளமையாக இந்த காற்று வருகிற பொழுது, நம்ம சின்ன மாதிரி கிழக்கிலேருந்து மேற்கு நோக்கி வீசுகிற காற்று வருகிற பொழுது அப்பவும் வெப்பம் வரும். அந்த டைமில் எல்லாம் அதை என்ன செய்யும் என்றால் வெப்பத்தை சமுத்திரத்துக்கு அடியில் கொண்டு போய் புதைக்க பார்க்கும். சமுத்திரத்தின் அடியில் இருந்து குளிரை மேலே கொண்டு வர பார்க்கும். அப்போ வெப்பத்தை கீழே கொண்டு போய் குளிரை மேலே கொண்டு வர இந்த செயற்பாட்டால் ஒரு சமநிலை பேணப்படும். இந்த முறை அது இல்லை. இந்த முறை வெப்பமான அந்த பகுதி சமுத்திரத்துக்கு மேலேயே உலாவும், கீழே இருந்து குளிர் வரவே இல்லை. அப்போ என்னடா கொண்டு பார்த்தீங்கன்னா சமுத்திரத்தின் வெப்பநிலை இயல்பை விட கூடுதலாக இருக்கு. இந்த எல்லினோ என்றது வந்து இயேசுவின் குழந்தை என்ற பேரில் அழைக்கப்படும். ஏனென்றால் இதை முதலில் கண்டுபிடிக்கிற பொழுது அது ஒரு கிறிஸ்மஸ் காலம், அதாவது டிசம்பர் 29 தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இப்படி தெரியும், டிசம்பர் 25 ஜனவரி 1 வரைக்கும் உங்களுக்கு திருமணக்கு நாம் கிறிஸ்தவ காலம் தான் சொல்லுவோம், இந்த நத்தார் புது வருட காலம் உண்டு. அப்போ அந்த காலத்தில் இந்த எல்லினோன்ற விஷயம் கண்டுபிடிச்சதுனால அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயேசுவின் குழந்தை என்ற பேரில் அழைக்கப்படும். பொதுவாக இந்த எல்லினோன்றது ஒரு இயற்கையான விளைவு. இதுக்கு மனிதனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுக்கு மனிதனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது ஒரு முழுவதும் இயற்கையோட சேர்ந்து துளைப்பாடு. இது உருவாகிறதுக்கு ஒன்றொரு காலம் இருக்கு. அநேகமாக ஒரு இடத்துல இது தோற்றம் பெற்றால் பிறகு தோற்றம் பெறுகிறதுக்கு குறைஞ்சது 3 வருஷம் எடுக்கும். சில சமயம் அது 7 வருஷத்துக்கு பிறகு எடுக்கும். எங்களுக்கு 2015-16 தோற்றம் பெற்ற இந்த நிகழ்வு ஒரு குறுகளவில் இருந்தது. எல்லினோ குறுகளவில் இருந்தது. இந்த முறை அது பெரிய அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. வளமையாக எல்லினோன்றது சமுத்திரத்தின் வெப்பநிலை சரிதானே, சமுத்திரத்தின் வெப்பநிலை 1°C மேலே கூடினால் நாங்கள் அதை பருவ ரீதியான வெப்ப உயர்வு என்று சொல்லுவோம். 2°C கூடினால் நாங்கள் அதை எல்லினோ என்ற பேரில் அழைப்போம். ஆனால் இந்த முறை தோற்றம் பெற இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 3.5°C என்ற அடிப்படையில் இருக்கு. அப்போ இந்த 3.5°C என்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் எல்லினோ என்ற பேரில் அழைக்கப்படும். சூப்பர் எல்லினோ என்ற பேரில் அழைக்கப்படும். அப்படி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்படி ஒரு சூப்பர் எல்லினோ 1883 இருந்தது. அதுக்கு பிறகு அது இப்போ உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கு.
நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 பிரச்சனை மிக பிரதானமான பிரச்சனையாக இருக்கு.